Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அண்ணாமலை யுனிவர்சிட்டில ஆன்லைன் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த டிப்ஸை தான் வந்து நான் எல்லா யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சொன்னேன். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட புக்ஸ் தான். சோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்க கையில இருக்கணும். அது புக்ஸா இருந்தாலும் சரி, PDF இருந்தாலும் சரி, இல்ல கைடா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்க எழுத போற எக்ஸாமுக்கு உங்க கையில வந்து இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க சிலபஸ் என்ன, எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, ஸோ எந்த டாபிக்லாம் எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே நீங்கள் வந்து புக்ஸ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட யூனிட்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து எந்த யூனிட்ல வருது, அது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் எக்ஸாம் அப்போ தான் வந்து புக்கே எடுப்பாங்க. ஸோ என்ன டாபிக் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதை தேடவும் அவங்களுக்கு தெரியாதனால டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போகும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இதை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டாபிக் எந்த பேஜ்ல இருக்கு, அது எந்த யூனிட்ல வருதுன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே PDF வச்சுருக்கவங்க அதை வந்து சர்ச்சபிள் PDFாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டாப்பிக்கை போட்டு சர்ச் பண்ணாலே அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கைடு வாங்கி வச்சுருக்கீங்க. கைடு இருந்தாலும் ஓகே, சேம் இதே தான். நீங்கள் கைட்லைன் வந்து ஈஸியாக பார்த்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது உங்கள் புக்ஸு, மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி PDFs எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸில் இருக்கும். இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேஜ் தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். பட் அது வந்து பெரிய கொஸ்டினாக இருக்கும். நீங்கள் வந்து 5 பேஜ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத கற்றுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 10 பக்கம் வந்து ஆன்சர் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை 5 பக்கம் எழுதணும்னா எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து ஷார்ட்டாக எழுத கற்றுக்கணும். ஸோ சின்ன கொஸ்டினை வந்து லாங்காகவும் எழுத தெரியணும், பெரிய கொஸ்டினை வந்து ஷார்ட்டாகவும் எழுத தெரியணும். ஸோ இது உங்கள் கொஸ்டினோட மார்க்கை பொறுத்து. அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சரை வந்து எழுத கற்றுக்கணும். இல்லை புக்ஸ்லேயே ஆன்சர் இல்லை, இது எங்கேயுமே இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வெப்பில் தான் சர்ச் பண்ணணும். ஸோ கூகுளில் எப்படி சர்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களுக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெட்டில் ஆன்சர் சர்ச் பண்ணி எழுத தெரியணும். நான் எழுதின எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 1-2 கொஸ்டின் புக்கில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து வெப்பில் தான் தேடி ஆன்சர் எழுதினேன். ஸோ புக்கில் இல்லாத கொஷின்ஸை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். நெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய டாபிக்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எழுத கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டும் பேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டான டைமுக்குள்ளே கரெக்டான கொஷினை வந்து எழுதி முடிங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கொஷினையுமே எழுத முடியும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் எழுதாமல் சில பேர் வந்து டேரெக்டாக எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக வராது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பேஜோ 2 பேஜோ இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினையுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். எந்த கொஷினையுமே விட்டுட்டு வராதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணாலே மார்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 16 மார்க் தெரியல, எங்கேயுமே ஆன்சர் கிடைக்கலாம், ஜஸ்ட் அதை அட்டன் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் பேஜாவது எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கோ 5 மார்க்கோ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஷினையுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நெட்டில் தேடி கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. எந்த கொஷினாக இருந்தாலும் நெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி தியரி கொஸ்டின் எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் ரொம்ப ப்ரெசென்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹெட்டிங்கை வந்து பிளாக்ல போட்டிங்கன்னா ஆன்சரை வந்து ப்ளூவில் போடுங்க. ஸோ இதை பார்க்கும்போதே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் முடிஞ்சு அடுத்த கொஸ்டினுக்கு போகும்போது டபுள் லைன் போட்டு முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து ஒரு கொஸ்டின் முடிதுன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிக் பென்ல பார்த்தீங்கன்னா வயலட் யூஸ் பண்ணுங்க. வயலட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறதோ இல்லை வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து வயலட்ல எழுதி காட்டுறதோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ மார்க்ஸுமே நல்லா கிடைக்கும். இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ப்ரெசன்டேஷன் வீடியோ பாருங்கள். நான் வந்து நீட்டாக எழுதி காட்டியிருப்பேன். அதே மாதிரி நீங்களும் மார்ஜின் போட்டு நீட்டாக எழுதி காட்டுங்க.
ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் ஆன்சர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நம்ம அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து எழுதுறத தான் வந்து நம்ம மார்க்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைமாக ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பயப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து போடுவேன். யாருமே வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லா வீடியோஸுமே வந்து என் சேனலில் உங்களுக்காக கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.